தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, நீ சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும்போது, சகலமும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது, மனமகிழ்ச்சியோடு களிப்போடு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது, ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பின் அனுபவங்கள் இன்றைக்கு இல்லை. ஆரம்ப காலங்களில் இருந்ததான வேதத்தினுடைய தியானங்கள் இன்றைக்கு இல்லை. ஆரம்ப காலங்களில் சபையில் நிலைத்திருந்து ஊழியம் செய்ததை போல இன்றைக்கு செய்கிறதில்லை. ஆரம்ப காலத்தில் ஊழியர்களோடு கூட இணைந்து ஓடினவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆரம்ப காலங்களில் நன்றாய் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டு ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் வந்தவங்க இன்றைக்கு சில ஆராதனைகளை தடை செய்கிற அளவிற்கு. காரணம், நீங்கள் பார்ப்பீர்களானால், நாட்கள் கடந்து செல்ல கடந்து செல்ல கடந்து செல்ல உயர்வுகள் வர 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 அவங்க சொல்லுகிற காரியம், பாஸ்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், பாஸ்டர் இந்த வேலையில் மாட்டிக்கிட்டேன், பாஸ்டர் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு, பாஸ்டர் கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எப்பா, உன் வாழ்க்கையில் குறைவு இருந்தபோது, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத இருந்த நேரத்தில் ஓடோடி சர்ச்சுக்கு வந்தல்ல, முழங்கால் படியிட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணல, ஊழியம் செஞ்சல, கர்த்தரை தேடுவதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்தல, விட்டு கொடுத்தல. யார் உன்னை கூப்பிட்டாலும் நீ ஓடலை. யார் உன்னை கூப்பிட்டாலும் தேவனுக்குரிய நேரத்தை விட்டுட்டு நீ எங்கேயும் அசையலை. ஆனால் இன்னைக்கு சகலமும் பரிபூர்ணப்பட்டு இருக்கும்போது மனமகிழ்ச்சி இருக்குது, களிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. எல்லாம் கிட்ட வந்த உடனே உங்கள் எண்ணம் எப்படியா மாறிட்டு, வேலையில் ஆசீர்வாதம், ப்ரொமோஷன், சேல்ரி ஹைக்கு, காலேஜை படித்து முடித்தாச்சு, ஸ்கூலிங்கை முடித்தாச்சு, எல்லாம் கிடைச்ச உடனே பயம் போயிடுச்சு. பயம் போயிருச்சு. கர்த்தர் மேலே இருந்த பயம் போயிடுச்சு. ஏதோ ஒன்று சாதிச்சது போல், ஏதோ எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது போல. தேவ பிள்ளையே, அப்படி மட்டும் ஒரு நாளைக்கு தவறான கணக்கை போட்டுறாத, தவறான கணக்கை போட்டுறாத. வசனம் சொல்லுது, நீ எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும்போது உன் தேவனை நீ மறந்துட்டியேப்பா, உன் தகப்பனை நீ மறந்துட்டியே. உலகத்துலேயும் அதே தான், உலகத்துலேயும் அதே தான். பிள்ளைகளை பெற்றெடுத்ததான தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓட்டி கொண்டு வந்துடுறாங்க. பிள்ளைகள் அது வரைக்கும் ஏதோ கடமைக்காக சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு டாக்டரா, இல்லை நல்ல ஒரு இன்ஜினியரா, இல்லை நல்ல ஒரு பைலட்டா விவரம் தெரிய ஆரம்பித்த உடனே அப்பா அம்மாவை பார்த்து, சிப்போ போ, நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அங்கே போய் உட்காரு. ஏய், உனக்கு முன்பாகவே உன் பெற்றோர்கள் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து பின்பாக அடங்கி தான் இன்றைக்கி உன்னை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடாத. ஆனால் நீ நினைக்கிற காரியம் என்ன, என் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க படித்த முட்டாள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். காரணம் என்ன தெரியுமா, நீ அவர்கள் பிள்ளை, அவ்வளோதான். பிள்ளைன்றதுனால அனுசரித்து உன் மேலே பாசத்து நிமித்தமாக எல்லாத்தையும் இழந்து விட்டு கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவப்பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட கடைசி காலங்களில் பெற்றோர்களை கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலையும் ஓல்டேஜ் ஹோம்லையும் தள்ளி விடப்படுகிற நிலைமையிலும் இன்றைக்கி உலகம் தம் பெற்றோர்களை கொண்டு போய் விடுகிறத நம்ம பார்க்குறோம். எப்போ சகலமும் பரிபூர்ணமாக்கப்பட்ட பின்பு இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது நீ மனமகிழ்ச்சியாக இருக்க, களிப்போடு இருக்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு, நல்ல ஆகாரம், நல்ல உடை, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள்,
எல்லாம் கிடைச்ச உடனே கர்த்தரை நீ மறந்துட்டியே, ஆராதிக்கிறத மறந்துட்டியே, ஆலயத்துக்கு போகிறத மறந்துட்டியே. அது வரைக்கும் ஆலயத்தில் போயிட்டோன்னா நல்லா கையை தட்டி கர்த்தரை ஆராதிப்ப, கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்ப. இப்போ கையை உயர்த்துனா அரை கை எழும்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கையை தட்டுனா வடையை தட்டுறது போல் கையை தட்டுற, வாயத்தர அப்படின்னா முணுமுணுத்துட்டு கிடக்குற. இல்லை இல்லை, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக தேவ பிள்ளையே. ஆண்டவர் அதை தான் உன்னிடத்துல விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை அதில் நீ குறைவுபட்டு இருப்பனா ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். உன் முழு பலத்தோடு தேவனை மறவாதபடிக்கு முழு நிச்சயத்தோடு முழு அனுபவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருப்பா. யார் பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், என்னுடைய ஷர்ட்டு என்ன ஆயிரும், என் துணி என்ன கலைஞ்சிருமே, அழுக்காயிருமே. வேண்டாம், ஆலயத்துக்கு போயிட்டியா, கர்த்தரை பாரு, ஆராதி, தொழுதுகொள். யார் ஒன்றை பார்க்குறாங்க, நீ துதிக்க ஆரம்பி. உனக்குள்ளே இருக்கிற அனல் மற்றவனுக்குள்ளே போகணும், உனக்குள்ளே இருக்கிற பாரம் மற்றவனுக்குள்ளே போகணும். உன்னை பார்த்துட்டு அவன் ஆவி அவிஞ்சிடக்கூடாது, அவன் ஆவி அவிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நீ கேளுங்க, ஆண்டவரே பலனடைய செய்யுங்க, பலனடைய செய்யுங்க, பலனடைய செய்யுங்க. கர்த்தருக்குள்ளாக ஸ்திரமாக இருந்து ஓடுவதற்கு கிருபை தாரும். ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தர் தான், எல்லாம் பரிபூர்ணமாய் மனமகிழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தர் தான். அந்த அனுபவத்துக்கு வந்துடணும். கேளு, கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது தேவனை விட்டு விலகாதபடிக்கு, தேவனை விட்டு தூர போயிடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, மகிமைப்படுத்த, கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்க, இவர்கள் மீது இருக்கிற அபிஷேகம், இவர்கள் மீது இருக்கிற அனல் மற்றவர்களை பற்றி பிடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, உனக்கு இருக்கிற அனல் குறைஞ்சிடக்கூடாது, ஆவி குறைஞ்சிடக்கூடாது, அபிஷேகம் குறைஞ்சிடக்கூடாது. உனக்குள்ளே இருக்கிறது மற்றவர்களுக்குள்ள பரவணும், கடந்து போகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நிறுத்தணும். சகலமும் பரிபூர்ணப்பட்டு இருக்கும்போது தேவனை துதிக்கிறதை, ஆராதிக்கிறதை மறந்துடாதே. God bless you. God bless you.